திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்ற இளையோர் இயக்கம், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் சார்பாக திருப்பலியிலும் தேர் பவனியிலும் பங்கேற்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும், அப்போதுதான் மீட்பு அடைய முடியும் என்றும், நாம் செய்யும் அனைத்திற்கும் கடவுளின் அருள் தேவை என்றும் இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. இயேசு தீவிரமாக அன்பு செய்து அவரோடு உடனிருப்பதை அழித்தொழிப்பது, நற்செய்தியை வாழ்வில் பறைசாற்றுவது, அன்றாடம் இயேசுவுக்காக அவர் தம் மதிப்பீடுகளுக்காக வாழ்வது, சிலுவைகளை சுமைப்பது, துணிவோடு உயிரையும் பொருட்படுத்தாது சீடத்துவம் மேற்கொள்வது உண்மையான இறைப்பணி. இவற்றைத்தான் புனித யோவான் மேற்கொண்டார். இந்த சீடரைத்தான் இயேசு மிகவும் அன்பு செய்தார். ராவினுவின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்தவரும் இந்த அன்பு சீடரே. இந்த சீடரிடம்தான் இயேசு தன் தாயிடம், இவரே உம் மகன் என்று கூறி தன் தாயை ஒப்படைக்கிறார். புனித பேரவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறி தன் இறுதி மூச்சு வரை ஆண்டவருக்காக வாழ்ந்தவர். இவர்கள் வாழ்ந்த வாழை நாமும் வாழ வேண்டி இத்திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல் இசைக்கப்படுகிறது. இறைவன் அழைக்கும் நல்பலிதுவே, வருவோம் மகிழ்வோம், ஒன்றாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலிதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலிதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியில் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியில் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்பலிதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தமிழர் மரபுப்படி வந்தவரை வரவேற்று ஆண்டவருடைய நிறைவான ஆசீரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கிற சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்தந்தை ஜி.ஜே. அந்தோணி சாமி அடிகளார் அவரோடு இணைந்து இந்த திருப்பலியில் சிக்க வந்திருக்கிற அருட்தந்தையர்கள் யாவருக்கும் மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்கப்படுகிறது. இறை மக்களும் இதில் முழுமையாக பங்கெடுத்து ஆண்டவருடைய நிறை அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள அன்னை பரிந்து பேசுதலை அனுபவிக்க இதோ இந்த மங்கள ஆரத்தி.
குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. திருப்பலி பங்கேற்க வருகவென்று அழைத்தோ, திருப்பலி பங்கேற்க வருகவென்று அழைத்தோ இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போம், அருளி நிறைந்து இணைவோம், அவரின் குரலை கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறை வளங்கள் வழங்கும் பலி, வல்லமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். வரங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் ஒன்றாய், இனிய பலியில் என்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் ஒன்றாய், இனிய பலியில் என்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்கிற இந்த வாழ்த்துரை இந்த உலகத்தினுடைய மீட்பிற்கு காரணமாய் அமைந்திருந்தது. தேவ அன்னையை புகழ்ந்து பெருவிழா எடுக்கிற இந்த ஆசிர்வாதமான நாளில் உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை வரவேற்கும் விதமாக இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றப்படுகிற நிகழ்வு. முதல் திரி, நானே வழியும் ஒளியும் உண்மையும் ஆனவர் என்று மொழிந்த எம் இறைவா, ஞானத்தின் ஊற்றாக நீர் இருக்கின்றீர். அந்த ஞானம் அனைவரிடமும் வெளிப்பட ஞானத்தின் ஒளியை ஏற்ற சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முதன்மிகுரு பேரூர் தந்தை அந்தோணி சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
இரண்டாம் திரி. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும். அன்பே உருவான இறைமகன் இயேசுவின் அன்பு நம் ஒவ்வொருவரிலும் பிரதிபலித்திட அன்பின் ஒளியை ஏற்ற அருட்தந்தை மரியோன் தோனி மற்றும் அருட்பணி அலெக்ஸ் அவர்களை அன்புடன் அழை. மூன்றாம் திரி. உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரே, உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திட உயிர்ப்பின் அடையாளமான ஒளியை ஏற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மனுவேல் அவர்களையும் மற்றும் நம் உதவி பங்கு தந்தை அருட்பணி சேவியர் ஆரோக்கியசாமி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நான்காம் திரி. தந்தையே, இவர்கள் அனைவரையும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இயேசுவின் ஜெபத்தை வாழ்வாக்க ஒற்றுமை என்ற ஒளியை ஏற்ற கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்களையும் மற்றும் செயலர் திரு ஆரிஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாம் திரி. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்து பகிர்வின் மேன்மையை வெளிப்படுத்திய எம் இறைவா, எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ பகிர்வின் ஒளியை ஏற்ற எம் பங்கின் இளையோர் இயக்கத்தின் தலைவர் செல்வன் பிரசன்னா அவர்களையும் மற்றும் செல்வி காவியா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். கைகளை கூப்பி பக்தியோடு ஆண்டவருடைய இறை அருளை பெற ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனின் அன்பு பக்தர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளில் மிக மிக சிறப்பான ஒரு கொடை நம் அன்னை மரியாள். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தாயை நாம் வழிபடுகின்ற பொழுது கடவுளுக்கு நாம் நம்முடைய மகிமை செலுத்துகின்றோம். இன்றைக்கு அந்த தாயின் அரவணைப்பிலே வாழ நாம் வந்திருக்கின்றோம். நாம் தாய் எல்லாரையும் அன்போடு கரிசனையோடு வரவேற்கின்றார்கள். என்று இந்த திருப்பலியிலே நாம் தாய் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். ஆக அன்னையோடு இணைந்து நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய தகுதியின்மையையும் நம்முடைய இயலாத்தன்மையும் நம்முடைய குற்றங்குறைகளையும் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டி பக்தியோடு பங்கேற்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்டியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும்
நிலையான பேரின்பத்தை தூய்த்து உணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மேலும் இத்திருப்பலியானது நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கிற ஸ்டெல்லா உதயகுமார் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் மேன்மேலும் அன்னையின் வழியாக இக்குடும்பத்தை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். விமல், லட்சுமி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி சிறப்பு கருத்தாக ஒப்புக் கொடுத்து செபிக்கிறார்கள். அன்னையினுடைய அருளினால் இவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியிலே இணைந்து நாம் செபிப்போமாக. முதல் வாசகம் முன்னுரை. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நானே மகப்பேற்றை தடை செய்வேனா என்று கூறும் ஆண்டவர், நிறைவாழ்வை ஆறு போல் ஓட செய்வேன். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் என்று ஆண்டவர் எருசலேம் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் எசையா இறைவாக்கினர் எழுதியுள்ளதை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 9-14 முடிய. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கின்றார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கின்றார். எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கி நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிலைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராக மூளும் என்பதும் அறியப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே.
உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுவே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார், ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார், ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார், செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார், பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார், என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் நற்செய்தியை உறுதியாக பற்றி கொண்டாலின்றி நமக்கு மீட்பு இல்லை என்றும், எல்லாவற்றிற்கும் நம்பிக்கையே அடிப்படையும் முதன்மையும் என்றும் கூறும் புனித பவுல், ஆண்டவர் இயேசு தனக்கு காட்சி அளித்ததையும், இறைவனுக்காக கடவுளின் அருள் கொண்டு அவர் எவ்வாறு உழைத்தார் என்பதையும் கூறும் புனித பவுல் அடிகளாரின் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இருந்தும் விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார்.
நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்கள் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் நிறை மரியே வாழ், ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீ பேறு பெற்றி வாழ்க மரியே வாழ்க. அருள் நிறை மரியே வாழ். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 45 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 45 முடிய. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர், ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாக இன்றைய மகிழ்ச்சிகரமான நாளிலே நமது அன்புக்குரிய பேராயர் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியனுடைய பெருவ நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கொஞ்சம் கைத்தட்டி ஜோரா பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் விஷ் பண்ணுங்க பார்ப்போம். ஒருத்தர் விஷ் பண்ணுங்க. இதுதான் தகுந்த நேரம் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லி இந்த விழா கொண்டாட்டத்தில் முக்கியமான பகுதி இது தான். நம்ம மகிழ்ச்சியில் அன்னைக்கு வாழ்த்துகின்றோம். நம்ம அன்னை நம்மளுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தரை மகிழ்ச்சிப்படுத்தணும். இப்போ பார்த்தா மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு வேண்ட விருப்பாடு யாரையும் பார்க்கக்கூடாது. இது போல் திருவிழா நாளில் யார்கிட்ட நான் பேசுறது இல்லையோ வேணுன்ட்டு போய் ஐயா நல்லா இருக்கிறீங்களா, அம்மா நாளைக்கு சொல்லி பாருங்கள், ஒரு புது விதமாக வரும். முடியுமா? அது மட்டும் சொல்லாதீங்க சாமி, முடியாத காரியம் அதை போய் சொல்கிறீங்களா அப்படின்னு. அன்பாந்தவுள்ள இந்த நாள் மிக அருமையான நாள், ஒரு புனித நாள். இந்த நன்னாளிலே நாம் அன்னையை
போற்று போடுகின்ற வேளையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? அருளப்ப நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஐயோ, பைபிள் இருக்கா? அருளப்ப நற்செய்தி, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இங்கே முன்னாடி இருக்கோம், கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. இவரே உம் தாய் என்றார். அப்புறம் அந்நேரம் முதல் அச்சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். மிக முக்கியமான ஒரு மையப்பொருள் இது. இன்றைய நாளில் இந்த மையப்பொருளை தான் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, நம் அன்னை மரியாதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்துக்கள், முஸ்லீம்கள், இந்த சகோதரர்கள் அன்னையை ரொம்ப சாங்க பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரிவினை சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அன்னையை ஒதுக்கிட்டாங்க. அன்னை தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்னையை வணங்குற நம்மளை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணுறாங்க. இதுதான் வித்தியாசம். யாரெல்லாம் அன்னை மீது அதிகமாக பற்று கொண்டு இருக்காங்கன்னா இந்துக்கள், முஸ்லீம், இந்த சகோதரர்களுக்கு அன்னை மீது ரொம்ப பற்று. ஆனால் இந்த பிரிவினைக்காரங்க இருக்காங்க பாருங்க, அன்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒதுக்கிட்டாங்களே ஒழிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அவங்க அன்னை நோக்கி ஓடி வர போகிறாங்க. இது ஒரு இறைவாக்கு அவங்க முன்னாடி சொல்லப்படுது. டைம் வரும், அவங்களே அடிச்சு பிடிச்சி ஓடி வர போகிறாங்க. பாருங்கள், எங்கடா மாதா கோயில் இருக்குது, போய் அந்த அம்மிட்ட மன்னிப்பு கேட்போன்னு ஊழ்ந்தச்சு ஓடி வர போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய சிறு பருவம் முதல் நம் பெற்றோர்கள் நமக்கு சிறு குழந்தாக இருக்கும்போதே என்ன ஜபம் சொல்லி கொடுத்தாங்க? அருளிலிருந்தே மரியே வாழ்க சொல்ல சொல்ல சொல்லி வச்சு எடுத்தோடனே மாதா கிட்ட நம்மளை கொண்டாந்து விட்டு, இந்த மாதா உன்னை பார்த்துக்குவாங்க, தைரியமாக இருன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சிறுவயதில் நம்மளோட அன்னையுடைய பக்தியில் வளர்ந்து நாம் அதில் ஒரு நிறைவு கண்டு கொண்டு இருக்கிறோம். நம் அன்னை சாதாரண அன்னை அல்ல, அவள் தெய்வத்தாய். அவள் அற்புதங்கள் பல புரிகின்ற ஒரு தாய். அற்புதங்கள் நம் மாதா செய்கிறாங்கன்றதை விட அற்புதங்கள் நடப்பதற்கு நமக்கு பரிந்துரை செய்கின்ற ஒரு தாய். கடவுள் நமக்காக எப்பவும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதங்களை பற்றி பார்க்கின்ற போது நிறைய பேருக்கு ஒரு முறை என்னிடத்துல ஒரு இந்து பெண்மணியானவள் ஒரு அழகான ஒரு 1.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அந்த குழந்தையை ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. நானும் ப்ளஸ் பண்ணி அந்த குழந்தை முகத்தை பார்த்தேன். குழந்தை செக்கச்சிவியல்னு முகம் நல்லா அழகாக, அப்படியே குண்டான முகம், அப்படியே இந்த பூசணிக்காய் மாதிரி அப்படியே பும்மன்னு இருந்தது. நான் பண்ணிட்டு தாடலை தட்ட உடனே ஆஹான்னு சிரிச்சுது பாருங்கள். அந்த சிரிச்ச உடனே இந்த அம்மா கண்ணில் தண்ணி வந்துச்சு. உடனே எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா தப்பாக நினச்சிக்கணும்னு பார்க்கும்போது, இல்லை ஃபாதர், அந்த குழந்தையுடைய சிரிப்பை பார்த்த உடனே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்து. ஏன்னு கேட்டேன். இது ஒரு பெரிய கதை ஃபாதர். இது என் மகளுடைய குழந்தை. என் மகளுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. ஏறக்குற 5 ஆண்டுகள் டெஸ்ட்டுக்காக போயிட்டே இருந்தோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, மருந்துக்கு வாய்ப்பு இல்லைம்மா, உடல் எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு குழந்தை நிற்க மாட்டேன்து. அது மருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி கைவிடப்பட்ட நிலையில் நான் ஒரு நாள் சோகத்தோடு அன்னையுடைய ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாரும் போய் ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி நானும் போனேன். மாதா அவனுடைய சூபத்துக்கு முன்னாடி நானே முட்டி போட்டு இப்படியா நான் ஜெபித்தேன். ஏம்மா, எத்தனை பேர் உங்களை தேடி வர்றாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளோலாம் பண்ணுறீங்களே. இதோ நான் ஒரு இந்து பிள்ளை, ஆனால் எனக்கும் நீங்கள் தான் அம்மா. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. என் மகளுக்கு பிள்ளை இல்லாமல் ரொம்ப வேதனையாக இருக்குது. திருமணமாகி வருஷங்கள் போயிட்டே இருக்குது. அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அது போதும் எனக்கு. உண்மை நான் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். நான் அன்று இரவு தூங்கினேன். தூங்கின பொழுது என்னுடைய கனவில் அன்னையினுடைய அந்த திருவுருவம் தோன்றியதும் என்னை பார்த்து புன்முறுவல் பூத்ததும் நான் கண்டேன். எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆச்சு.
இது மாதா தானே என்று சொல்லி சந்தேகப்பட்டு அடுத்த நாள் காலையில் மீண்டும் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் அந்த அன்னையை பார்த்தேன். அதே முகம்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னன்னு மாதா ஏதோ செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜெபித்தேன். ஓராண்டல்ல 2 ஆண்டல்ல 5 ஆண்டுகள் நான் தொடர்ந்து ஜெபித்தேன். அந்த 5வது ஆண்டிலே, கடைசி அந்த 10ஆம் ஆண்டில் என் மகள் அவள் கருத்தெடுத்து அழகான இந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். இந்த குழந்தையை நான் ஆலயத்தில் கொண்டு வந்து அன்னைக்கு நன்றி சொல்ல வந்தேன். இதோ இந்த குழந்தை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். பந்தமாக சொல்லுது, எந்தெந்த கடவுளே ஏறி இறங்கினேன், நான் போகிறது எங்கள் இந்து கடவுளே கிடையாது. ஆனால் ஒன்றும் நடக்கலை, டாக்டருக்கெல்லாம் போல ஒன்றும் நடக்கலை. கடைசியில் எனக்கு இந்த ஒரு மாபெரும் கொடையை செய்தது இந்த மாதா, வேளாங்கண்ணி மாதா தான் எனக்கு செய்தாங்க. அந்த மாதம் எனக்கு கடவுளாக நான் நினைக்கிறேன். ஆகவே ஒரு நாளும் தாயினை மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி சென்றார்கள். அன்பாந்தவர்களே, இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரியலை, ஆனால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு பார்த்தோம்னா நம்முடைய வேளாங்கண்ணி கோயில் எங்கே பார்த்தாலும் கூட்டம் ரொம்ப வழியுது. கொடியாற்று அன்னைக்கு நம்முடைய தஞ்சை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்ததாக சொல்கிறாங்க. நம்முடைய பெசநகர் ஆலயத்தில் கொடியேற்ற அன்னைக்கு ஏறக்குறைய 2 லட்சத்துக்கிட்ட மக்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் ஏன் வருது, எதுக்கு வருது? இந்த கூட்டம் எல்லாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. இவங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவங்க இல்லாதவங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு திரண்டு வர்றாங்கன்னா இப்போ அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அங்கே இருக்குது சக்தி. அதான் மாதா என்கின்ற அந்த மாபெரும் சக்தி மக்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறத பாருங்க. அப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய மக்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாள். அந்த தாய் நம்மோடு இருக்கிறாள். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாய் இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த தாய் எப்படி நமக்கு கொடுத்தார், மாதா எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, எப்போ தான் மாதா நமக்கு தாயாக கொடுக்கப்பட்டாங்க? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னா? இருக்க ஆதாரம்? எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உயிரை விடுவதற்கு முன்னதாக கல்வாரியில் ஆண்டவர் 7 கடைசி வார்த்தைகளை உதிர்க்கிறார். அதில் இது எத்தனாவது வார்த்தை தெரியுமா? வார்த்தை கடைசி 7 வார்த்தைகள் கல்வாரியில் ஆண்டவர் உதித்தார். இது எத்தனாவது வார்த்தை தெரியுமா? 2வதா? கணக்கு போடுங்க. 3வது வார்த்தை கணக்கு போட்டு பாருங்க. முதல் வார்த்தை 2, 3ஆம் வார்த்தை இதோ உன் தாய்னு சொல்லுவாங்க. இங்கே இதோ உன் தாய் என்று சொல்லப்படவில்லை, இதோ உம் தாய். உம்மன்னா என்ன அர்த்தம்? ஒருமையா பன்மையா? பன்மை தானே. அருளப்புற பார்த்து இதோ உன் தாயின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஏன் உன் தாயின்னு சொல்றாரு? ஏன்? அருளப்பா உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, என் அம்மா எல்லாருக்கும் சொந்தப்பான்னு சொல்றாரு. அங்க அருளப்பா என்ன சொல்றாரு? உனக்கு மட்டும் என் தாய் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். ஆகவே தாம் உயிர் விழுவதற்கு முன்னதாக நம்ம ஆண்டவர் இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலி, ஒரு பெரிய கொடை கொடுத்தார் நம் அன்னை மரியாள். ஆகவே நம் அன்னைக்கு நாம் வாழ்த்து சொல்வோமா? வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க. நாம் எத்தனை முறை மரியே வாழ்க வாழ்க சொன்னாலும் அது பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நடக்கும்போது, வீட்டில் வேலை செய்யும்போது. நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பாக உங்களுக்கு கோபம் வந்து புருஷனே பொண்டாட்டி திட்டுன்னு வருது பாருங்க, அப்போ என்ன பண்ணுங்க? மரியே வாழ்க மரியே வாழ்க கண்ணு முடியும் சொல்லி பாருங்களேன். அந்த கோபம் என்னாகும்? குறைஞ்சிடும். செய்வீங்களா? அது ட்ரை பண்ண மாட்டீங்களே. கோபம் வந்தால் கொதிச்சு படாரி வெடித்து முடிக்கணும், கேட்கணும், நறுக்குன்னு கேட்டணும். அப்போ தான் மனசு
நறுக்குன்னு கேட்டால் மனசு சாந்தி ஆகிடுமா. இதை வாழ்க மரிய வாழ்கன்னு சொல்லி பாருங்க, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், தானாக அமைதியாகிடும். ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ட்ரை பண்ணுங்கள். அதனால் இன்றைய நாளிலே நாம் தாயிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமானது. இதோ உம் தாய், இந்த 3 வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவர் தம்முடைய அன்னையை நமக்கு தாரை வார்க்கிறார். தாம் உலகை விட்டு பிரிவதற்கு முன்னதாக அன்னையை தனியாக விட விரும்பவில்லை, அன்னையை அனாதையாக விட விரும்பவில்லை. மாறாக அன்னைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டு செல்கிறார். இங்கே ஒரு நல்ல பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, தயவுசெய்து கவனிங்க. இன்றைய நாளில் நம்முடைய சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நிறைய பிள்ளைங்க அவங்க பெற்றோரை என்ன பண்ணுறாங்க, அனாதைகள் ஆக்குறாங்க. வயசாகிடுச்சு, நீ போயிட்டு வீட்டில் இருக்காத. அதனால் இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்கள் ஜாஸ்தியாகிட்டே போகுது. பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்? நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை என்னை கவனிக்கலையே என்று வேதனையோடு இருக்கிறாங்க. இங்கே இயேசு என்ன செய்கிறார்? அரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய பெற்றோரை அவருடைய முதிர்ந்த வயதில் அவர்களை கைவிடாதே, அவர்களை நீ கண்காணிக்க வேண்டும். எப்படின்னா, என் தாயை நான் தனியாக விட்டு செல்லவில்லை, என் தாயை பொறுப்போடு ஒப்படைத்து சென்றேன், அதுபோன்ற நீயும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே தயவு செய்து நம் வயதான பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும்? அன்பு செய்யணும், அவங்கள நம்ம அக்கறையாக கவனிக்கணும். இது முதல் முக்கியமான செய்த மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஆண்டவர் நம்மகிட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும், இந்த 3 வார்த்தைகளில் தாய்மை என்கின்ற அந்த புனிதத்தன்மை அடங்கியிருக்கிறது. இதோ உம் தாய் என்று சொன்ன உடனே தாய்மை நிலை என்பது ஒரு வித்தியாசமான நிலை. ஒரு பெண் திருமணமான பிற்பாடு மனைவியாகி அதன் பிறகு ஒரு தாயாக மாறுகிறாள். குழந்தை பெற்ற பிற்பாடு தாயாக மாறும்பொழுது அவருடைய நிலையே வேறு, ஒரு நிலையே வேறு. இந்த தாய்மை நிலை இறைவன் கொடுக்கிற ஒரு மாபெரும் கொடை. அது ஒரு கொடையாக நம்ம நினைக்கணும். நிறைய பேர் குழந்தையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் குழந்தை கிடைக்கின்ற பொழுது, தாய்மை பேர் அடைகின்ற பொழுது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அது எவ்வளோ பெரிய கொடை என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா உங்களுக்கு தெரியும். நம் அன்னை மரியாள் தன் மகனை பெற்றெடுத்து நம்ம எல்லாருக்கும் மீட்பராக ஒப்பு கொடுத்தால் பாருங்கள். அதனால் இன்றைக்கு உலகமே அன்னையை போற்று போடுகிறது. ஒவ்வொரு தாயும் அதை உள்ளத்தை நினைக்க வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த தாய்மை நிலை என்பது ஒரு புனிதமான நிலை. இன்றைக்கு அன்னையுடைய தாய்மை நிலையை பார்க்கின்ற போது 3 நிலைகளில் நாம் அன்னையை ஒரு தாயாக பார்க்கிறோம். 3 நிலைகளில் அன்னையை தாயாக பார்க்கிறோம். முதல் நிலை, நம் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற முதல் நிலையை பார்க்கிறோம். கடவுளின் தாய் அன்னை மரியாள், கடவுளின் தாய். எப்படி? வாழ்ந்தொரு வாழ்த்தை கேட்டவுடன் அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு தந்தையாக இறைவனுக்கு ஆம் என்று பதில் சொல்லி, உம் சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி, இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த நம் தாயை வானக தந்தை மிக அன்போடு ஏற்றுக்கொண்டு நம் தாய்க்கு ஒரு மாபெரும் பேட்டை, என்ன பேரு? தன் மகனையே தன் உதரத்தில் தாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியத்தை நம் வானக தந்தை நம் தாய்க்கு கொடுக்கிறார் பாருங்க. ஏன்? நாம் தாயிடத்தில் கண்ட தாயினுடைய விசுவாசம், தாய் கடல் மீது கொண்ட அன்பு, கடல் மீது கொண்ட ஒரு பற்று. ஆகவே இந்த தாய்மை நிலையை அன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடைக்கப்பெற்றது. ஆகவே திருச்சபை என்ற தாய் என்ற அந்த ஒரு மையமான கருத்தை வெளிப்படுத்தி, அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்ணல்ல, அவர்கள் கடவுளுடைய மகனை பெற்றெடுத்த காரணத்தினால் அவர்களை நாம் கடவுளின் தாய் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை, அது நியாயமானது என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நம் அன்னை மரியாள் அண்டி வருகின்ற பொழுது அன்னை மரியாள் நாம் வெறும் சாதாரண பெண்ணாக பார்க்கக்கூடாது, மாறாக இறைவனின் தாயாக பார்க்க வேண்டும். இறைவன் தாயாக பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா, இவங்க கடவுளுடைய தாயன்னு சொல்லும்போது கடவுள்கிட்ட யார் பரிந்து பேச முடியும்?
முதல்ல யார் கடவுள்கிட்ட பரிந்து பேச முடியும்? மாதா தான் பரிந்து பேச. அதுக்கப்புறம் தான் சோசேப்பர், அந்தோனியார், எல்லா புனிதர்களும். முதலாக பரிந்து பேசக்கூடிய யாரு? ஏன்? கடவுளை தாய் என்பதால் அன்னைக்கு ஏற்ற ஒரு மாபெரும் சலுகை. என்ன சலுகை? கடவுள்கிட்ட டக்குன்னு பேசிடலாம். ஆனால் மற்றவங்களாம் கொஞ்சம் தொலைவாக இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் பண்ணி தான் அவங்க பேசலாம். மாதா பக்கத்தில் இருக்கிறாங்க, உடனே செய்யுங்க. பாருங்க, கடவுள் தாய் என்ற நிலையில் நம் அன்னை மரியாள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார்கள். அன்னை மரியாள் அதை கொடுக்கும்போது கடவுளை தாய் என்ற விதத்தில் அன்னை மரியாள் இடத்தில் இருந்த அந்த விசுவாசம், அந்த இறைப்பற்று நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் அதனால்தான் கடவுளை தாயாக மாறுகிறார். அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ வேதனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் உடைஞ்சு போகக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுறது யாரு? கடவுளின் தாய் நமக்கு இருக்காங்க. யாருக்கிட்ட பரிந்து பேசுவாங்க? கடவுளிடத்தில் பரிந்து பேச தயாராக இருக்கிறாங்க. அந்த அன்னை பெற்றதில் நாம் மிக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக, அன்னையினுடைய தாய்மை நிலையில் இவர்கள் திருச்சபையின் தாயாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் கடவுள் தாய் மட்டுமல்ல, எப்படிப்பட்ட தாய்மை அடைஞ்சிருக்காங்க? திருச்சபையின் தாய். ஆண்டவர் ஏற்படுத்தி நம்ம தாய் திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாவலியாக நம் அன்னையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு பயந்து போய் அவர் என்ன செய்கிறாங்க? ரூமில் அடிச்சு கிடக்கிறாங்க. வெளியில் போனால் அடிப்பாங்க, கல்லை விட்டு எறிவாங்க, நம்மளை ஏதாவது பண்ணி அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? அன்னை அவரோட இருந்து ஜெபிக்கிறாங்க. மாதா அவங்களோட ஜெபிச்சப்போ இன்னும் பெரிய அதிசயம் நடக்குது. தூயாவி இறங்கி வர்றார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். மாதாவோடு சேர்ந்து ஜெபிச்சா அங்கே அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். ஒரு பெரிய அற்புதம். தூயாவினவர் எல்லார் மீதும் தீனாக்கோடு எழுந்தள்ளி வந்து எல்லாரோட உள்ளத்துக்கு பயத்தையும் அந்த கவலையை அச்சத்தை நீக்கிறாங்க. பாருங்க, ஆகவே உங்கள் உள்ளத்தில் பயம் இருக்கா? அச்சம் இருக்கா? ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கா? இருக்குதா? இல்லையோ? அடையப்பா, ஒரு பயம் கிடையாத. நாளைக்கு என்ன ஆகுமோ? என் பையனுக்கு என்ன ஆகுமோ? என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ? பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டுப்பானா கிடைக்க மாட்டானா? கல்யாணம் கொடுத்துருக்குறோம், அங்கே தொத்திடுவாங்களா? எவ்வளோ கவலைங்க இருக்குதா இல்லையா? ஏகப்பட்ட கவலைங்க. எழுதா நோட்டே கொள்ளாது, எழுதிக்கினே இருக்கலாம். அவ்வளோ கவலைங்க இருக்குது. இவ்வளோ கவலைகளையும் இவ்வளோ பயத்தையும் பதத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நோய்கள் ஒரு பக்கம். ஐயோ எனக்கு அந்த நோய் வந்துச்சே, எனக்கு போய் சுகர் வந்துச்சே, எனக்கு போய் சுகர் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் சுகர் அது யாருமே இல்லை. இப்போ நிலைமையில் பார்த்தா யார் போய் டெஸ்ட் பண்ணலாம்? உனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது, உனக்கு பிபி எவ்வளோ இருக்குது சொல்லி மிரட்டி விட்டுடுறாங்க. இந்த நோய்கள் ஒரு பக்கம் நமக்கு மிரட்டல். ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? இந்த பயம், இந்த அச்சம், இந்த நடுக்கம் நம்ம விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? அன்னை மரியாதை ஜெபிங்க. திருச்சபையின் தாய்களுக்கு அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்காக பரிந்து பேசி அந்த பயத்தை மச்சத்தை நீக்கி உள்ளத்தில் ஒரு தைரியத்தை நம்ம கொடுப்பார்கள், மனசில் பலத்தை கொடுப்பாங்க. நான் இருக்கிறேன், தைரியமாக இரு, போராடு, விட்டுடாத, உன்னுடைய நோக்கத்தில் பிசந்து போகாத என்று சொல்லி தாய் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். இரண்டாவது தாய்மை நிலை. மூன்றாவது தாய்மை நிலை, நம் அன்னை மரியாள் மனுக்குலத்தின் தாய் என்ற நிலையில் இருக்கிறாங்க. மனுக்குலத்திற்கே தாய் அப்படின்னா யாருக்கு? கிறிஸ்தவர்கள் மட்டும் தாயா? கிறிஸ்தவர்கள் மட்டும் தாயா? அப்போ மானிட அனைவருக்கும் தாய். எந்த மதத்தை சார்ந்தா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நம் அன்னை எல்லாரையும் தம் பிள்ளைகளாக கருதி எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க அற்புதம் செய்கிறாங்க. என்ன கேட்டால் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கிறிஸ்தவங்களை விட இந்துக்களுக்கும் மட்டும் நிறைய அற்புதம் நடக்குது நம்மளை விட. ஏன் தெரியுமா? நமக்கே நிறைய அற்புதம் நடக்குதில்ல. ஏன்? நம்ம குறைவா அன்பு செய்கிறோம் மாதாவை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மாதாவை நிறைவாக அன்பு செய்யறதில்லை. ஏன்? இந்த திருவிழா டைமு முக்கியமான நாளில் மட்டும்தான் நம்ம மாதாவை நினச்சி பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இந்துக்கள் அப்படி இல்லை. தினந்தோறும்
மாதாவே மாதா வாயில் பார்த்தீங்கன்னா மாதாவே 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 அதுதான் வரும் அந்த வாயில். மாதாவே மாதாவே எனக்கு அவ்வளோதான் அவங்க ஜபம், அவ்வளோதான். மாதாவே என்னை காப்பாற்று, மாதா என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு, மாதாவே இவன் புருஷனை குடிப்பாக்கிறத காப்பாற்று, அவ்வளோதான் ஜபம். பல முறை திருப்பி சொல்லுவாங்க. அப்படி அது நடக்குது பாருங்க. எளிமையான விசுவாசம். ஆனால் நம்ம விசுவாசம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப குழப்பம், பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிப்போம். அந்த ஆராய்ச்சியை வேணாங்க, சிம்பிளாக போய் வாய்த்து மனசு விட்டு பேசுங்க. அம்மா தாயே, நீங்கள் எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கீங்களே, நான் வந்திருக்கிறேன், என்னை கொஞ்சம் பாருங்கள், என் உள்ளத்தை கொஞ்சம் பாருங்கள், என் மனசுக்கு இவ்வளோ தீமைகள், இவ்வளோ பாவச்செயல்கள், பாவ எண்ணங்கள், இதை முற்றிலும் என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்னையின் வழியாக எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறார். நாம் தாய் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பெரியமானவர்களே, புனித அகுஸ்தீனார் சொல்கிறாரு, தந்தையாக கடவுள் தம் மகனை உலகத்திற்கு நேரடியாக கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தம் மகனை உலகம் தகுதியற்றது. ஏன் தகுதியற்றது? அவர் மகனை உலகம் தகுதியற்றது. ஏன் தகுதியற்றது? பாவத்தில் மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால தன் மகனை உலகத்திற்கு கொடுக்காம, தகுதி இல்லாத உலகத்துக்கு கொடுக்காமல் தன் மகனை யாரிடத்தில் கொடுக்கிறார்? அன்னை இடத்தில் கொடுத்தார். ஆக அன்னை பேறு பெற்றவள் என்று சொல்லி இப்போ அகுஸ்தீனார் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகா. ஆக மனுக்குலத்திலேயே கடவுளுடைய அன்பிற்கு முதன்மையான ஒரு இடத்தை பெற்றவள் நம் அன்னை மரியாள். ஆக மனுக்குலத்தின் தாய் இருக்கிற அன்னை மரியாள் எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார்கள். நமக்கும் சொல்வது, நாம் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். குறிப்பாக நம்ம குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தையும் நாம் அன்பு செய்யணும். இன்றைய சூழ்நிலையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த தாய்மை நிலை புனிதம் என்று நான் சொன்னேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கி திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சில முன்னாடி என்ன பேசுகிறாங்க தெரியுமா? எப்பா கல்யாணம் 5 வருஷம் குழந்தை வேண்டாம், 5 வருஷம் ஜாலியாக இருப்போம், அப்புறம் தேவைன்னா பார்த்துக்கலாம். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய பிறக்கிறதில்ல. ஏன்னா இவங்க திட்டம் போடுறாங்க, கடவுள் திட்டத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ பிள்ளையை பற்றினா கஷ்டம், யார் சும்மா இருக்கிறது? தாய்மை என்பது ஒரு புனிதமானது, தாய்மை ஒரு கொடை என்று நம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தெளிவு இல்லை. அதனால் வாழ்வு பிள்ளைங்க என் மேலே கோவப்படாதீங்க. உண்மையை நான் சொல்கிறேன், உங்கள் மனசை கொஞ்சம் மாற்றுங்க, உங்கள் மைண்டை மாற்றுங்க. திருமணத்தின் வழியாக கடவுள் தருக்கு ஒரு பெரிய கொடை தாய்மை நிலை. அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த தாய்மை நிலை பெறுகின்ற பொழுது கடவுள் உங்களை பன்மடங்கு ஆசீர்வதித்து உங்கள் புரிதலை கெட்டுச் செல்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாய்மை நிலை அடைகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் சில உண்மைகளை கவனிக்க வேண்டும். முதலாக நம்முடைய தாய்மையை நாம் போற்றி அதை பெரிதும் மதிக்க வேண்டும். குடும்பத்தில் தாய்மை நிலையை மதிக்க வேண்டும். பிள்ளைகள் தாயை மதிக்க வேண்டும். தாய்மையை எல்லாரும் போற்ற வேண்டும். தாய்மைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி நிறைய அழைச்ச போக்கு, ஒரே திட்டு, ஒரே பழி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, கண்டெல்லாம் திட்டி மனசை புண்பத்தை தான் நம்ம வாடிக்கையாக போச்சு பாருங்கள். கண்ணீர் விட்டு ஆடுறாங்க நிறைய பேர். இதெல்லாம் நமக்கு தேவையா? யோசித்து பாருங்கள். ஆகவே நம் குடும்பத்தில் போய் நாம் அன்பு செய்ய வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த தாய்மை நிலையில் இருக்கின்றவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, தாய்க்குரிய அந்த அன்பையும் பாசத்தையும் நீங்கள் பொழிய வேண்டும். நம் அன்னை மரியாள் ஒரு தாயாக இருந்து நமக்காக அன்றாடம் ஒவ்வொரு நாள் கடவுளத்தை பரிந்து பேசுவது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயானவள் தன் குடும்பத்தை, தன்னுடைய குடும்பத்திற்கு அனைவரையும் கட்டி காத்து அரவணைத்து அன்போடு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பது ஒரு பெரிய பாடம். அதை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிறைய சோதனைகள், போராட்டங்கள் நிச்சயமாக வரும். அந்த சோதனை வேலைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதனால் புனித அன்னை மரியாளுடைய பக்தர் மான்போர்ட் என்பவர் சொல்லுவார், நீ சோதனை வேலையிலே போராட்ட நேரத்தில் அம்மா என்று கூவி அழைத்தால் அன்னை மரியாள் உன்னை நோக்கி ஓடி வருவார்கள், அப்பொழுது அழகியானது உன்னை விட்டு ஓடி போகும் என்று இந்த புனித லூயி தி மான்போர்ட் என்பவர் மிக அழகாக சொல்கிறார். ஆபத்து நேரத்தில், போராட்ட நேரத்தில், சோதனை வேலை என்ன செய்யணும்? அம்மா மரியே என்று அழைத்தால் அன்னை மரியாள் ஓடி வருவார்கள், அதன் பிறகு அழகியானது உன்னை விட்டு ஓடி போகும். ஆகிய தாயான உன்னோடு இருந்து உனக்கு
ஆறுதல் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நம் அன்னைக்கு நாம் எவ்வாறு உண்மையான பக்தியை செலுத்த முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, நம் அன்னை மரியாள் எந்த அளவுக்கு மனுக்குத்தின் அக்கறை கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், தந்தையாக கடவுள் அன்னைக்கு ஒரு பெரிய அனுமதி கொடுத்தார். என்ன அனுமதி? என்ன? இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகிய பிள்ளைகளுக்கு போய் சொல் என்று சொல்லி பாத்திமாவில் தொடங்கி ஆங்காங்கே காட்சிகள் கொடுத்து 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 நிறைய செய்திகள் கொடுத்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த எச்சரிக்கை யாராவது கடைபிடிக்கிறோமா? இந்த எச்சரிக்கை யாராவது கவனிக்கிறோமா? ஏதாவது கவனிக்கிறீங்களா? நீங்கள் மாதம் என்றால் எச்சரிக்கை கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த செய்தியை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நிறைய செய்திகள் வருது. ஆனால் நீங்கள் அந்த செய்திகளை கண்டு அந்த செய்திகள் உள்ளத்தில் உணர்ந்து அன்னை மரியாளுடைய அந்த வார்த்தைகளை எடுத்து மாத இதே தான், என் பிள்ளைகளே, உலகத்திலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள், தவம் செய்யுங்கள், மனம் மாறுங்கள். 3 சொல்கிறாங்க. ஜெபியுங்கள், தவம் செய்யுங்கள், மனம் மாறுங்கள். இல்லை என்றால் இந்த உலகம் பெரிய அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ சமீபத்தில் வயநாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நிலச்சரிவு, ஆந்திராவில் பாருங்கள் பெரிய வெள்ளம். இதெல்லாம் ரெண்டுத்துக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா? தெரியுமா? கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு நடுவில் இருக்குது யார்? நம்ம இருக்கிறோம். கர்நாடகாவும் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இருக்கிறது? ஏதோ ஒன்று காத்திருக்கிறது. ஆகவே நாம் மண்டிட்டு ஜெபித்தால் ஆண்டவர் தண்டனையை நிச்சயமாக தடுக்கலாம், குறைக்கலாம். ஜெபிக்கவில்லை என்றால் அழிவு என்பது வந்தே தீரும். ஆக எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக அன்னை விரும்புவது போன்று அன்னையுடைய ஜெபமாலை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். குடும்பங்களில் ஜெபிங்க, தனிப்பிடமாக ஜெபிங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மாதா ஒவ்வொருவரும் 4 ஜெபமாலைகள் நீங்கள் ஜெபித்து மக்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுங்க என்று சொல்கிறார்கள். யாரெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. 4 ஜெபமாலை என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி மறையின்மைகள், வேத மறையின்மைகள், உயிர்ப்பு மறையின்மைகள், ஒளி. இந்த 4 ஜெபமாலைகளை ஜெபித்து அன்னைக்கு ஒப்புக்கிற பொழுது அழிவு ஒரு உண்மையை சொல்லுங்க. சீக்கிரம் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம் அறிந்த பெரிய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நம் தாய் நம்மோடு இருந்து நம்மோடு ஜெபிக்க மறந்துடக்கூடாது. ஆகவே ஜெபமாலை பக்தியை விட்டுவிடாமல் நாம் அதை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். குருவானவர் சொல்கிறாரு, நாம் ஒவ்வொரு முறையும் அறிந்த முறையை வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது சாத்தானுக்கு அது பிடிக்காது. அது பயங்கர எரிச்சல், கோபம் வருமா. அப்போ அதுதான் சொல்லுமா, நீ அறிந்த முறையாக சொல்லும் போதெல்லாம் டொங்கு டொங்கு அடிக்காரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, அறிந்த முறையாக சொல்லக்கூடாது. அதில் என்ன பண்ணுது, நீங்கள் என்ன பண்ணுறது, சாத்தான் நிறைய சோதிக்கும். 8 மணி சொன்ன உடனே கண்ணை மூடும், கொட்டாய் பேசும். அப்படி தான் முடிச்சுது. இன்னும் 50 மணிக்கு போகல, 8 மணிக்குள்ளேயே ஆகி போச்சு. ஏன்? பசாசு பண்ணுற வேலை. அதில் நீங்கள் எச்சரிக்கையாக ஜெபமாலை பக்தியோடு சொன்னால் நிறைய நம் தாய் நம்மை காப்பாற்றலாம். இந்த நாளிலே இந்த அத்தகைய ஒரு கொடையாக அன்னையை பெற்ற நாம் தாய்மை, அன்னுடைய தாய்மையை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே, தாய்மை என்பது கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. அதை நாம் மதிக்க வேண்டும். அந்த தாய்மையுடைய பண்பில் இருக்கக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் நாம் காட்டி குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் நாம் எல்லாரும் வரவழைத்து காத்து ஒரு உண்மையான நண்பர்களாக வாழ்வது மட்டுமல்ல, பெற்றோருக்கு ஏற்ற பிள்ளைகள், பெற்றோருக்கு அக்கறை செலுத்தக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து வாழ்ந்திட அன்னையை பார்த்து வேண்டுவோம். தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்போம். கடவுள் நம் அனைவரையும் அன்னையின் வழியாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்த இறை மக்கள் பன்னாட்டுக்கு நாம் தயாராகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய புனித நாளில் நம் தாய் அன்னை மேலால் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டு வானக தந்தை நம் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த தாயிடத்தை ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு அவர் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பினை ஏற்று நம் தேவைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கினுடைய ஒற்றுமைக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் விசுவாச வாழ்வில் நாம் மேலோங்க நிற்க நமக்கு வேண்ட அருள்வர்களுக்காக பக்தியோடு வேண்டுவோம்.
தூய ஆவியை பொழிபவரே, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைப்பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் உமது திருமகன் கொண்டு வந்து நற்செய்தியை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற உதவி புரிகின்ற அருள் தந்தை ஜி.ஜே. அந்தோணிசாமி அவர்களுக்கும், திரு இருதய குருக்கள் சபையை சார்ந்த அருள் தந்தையர்கள், குறுமாடத்து மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நீ தாமே ஒற்ற துணையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரணம் கோட்டையும் மாணவரே, எம் அன்புமிக்க இறைவா, எம் நாட்டு இளைஞர்கள் தீய பழக்கங்கள், பலவித போதைப் பொருட்கள், திரைப்படங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அடிமையாகாமல் பிற்காலத்தில் நல்ல தலைவர்களாக உருவாகவும், உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் நீரே பலமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து பொருள் வளத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டும் என்று எம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரே, வாழ்வளிப்பவரே, எங்கள் பங்கு மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படியான வரத்தையும் கேட்கின்றோம். எங்கள் ஜெபங்களில் வாழ்வின் செயல்களாக மாறிவிட வேண்டும் என்றும், பங்கின் வளர்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் நல் மனதுடனும் செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமிக்க இறைவா, உலக சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் உம்மை இறைஞ்சுகின்றோம். பல நாடுகளில் நடக்கின்ற போர்களாலும் பல்வகை இயற்கை சீற்றங்களாலும் நிம்மதி இழந்து தவிக்கும் மக்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தந்து திடப்படுத்தி வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உத்திரிய மேரி குடும்பத்திற்காகவும், ஜி.ஜே. ஆரோக்கியசாமி, மேரி விக்டோரியா குடும்பத்திற்காகவும், மேரி ஜேக்கப், ஷாலினி தாமஸ் இந்த குடும்பத்திற்காகவும், கிஷோர், பவித்ரா, விக்னேஸ்வர், கார்த்திக் இந்த குடும்பத்திற்காகவும், இவர்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறவும் ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். மேலும் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை பெற மன்றாடுவோம். பி.ஆர். செபாஸ்டின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் நித்திய இளைப்பாறுதலை பெறவும், எஸ். அருள்தாஸ், உபகார மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், பர்னபாஸ் ஆனந்த் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், 5வது ஆண்டு நினைவு நாளில் எலிசபெத் ராணி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது திருப்பாதங்களை சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்டவுடன் ஏற்று எங்கள் தாய் ஆரோக்கிய வழியாக எங்களுக்கு நிறைவுறச் செய்வீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் அன்னையுடைய பாதுகாவலிலே மகிழ்ச்சியுடைமை போற்றவும் புகழவும் உமது அன்பின் மக்களாக வாழும் எங்களுக்கு அருள் புரிந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலிபொருளாய் உம்மில் பலன் தரவே, எமை பலியாக முழுதும் தந்தோம். எமை
பலியாக முழுதும் தந்தோ. பரப்பொருளே எமை தரவே, பரப்பொருளே எமை தரவே. மானிடரின் உழைப்பும் மண் தந்திடும் பலனும் மகிழ்வோடு உந்தன் மலர்பாதம் வைத்தோ. மானிடரின் உழைப்பும் மண் தந்திடும் பலனும் மகிழ்வோடு உந்தன் மலர்பாதம் வைத்தோ. எளியோரின் வாழ்வில் ஏற்றங்கள் கண்டு, எளியோரின் வாழ்வில் ஈச்சங்கள் கண்டு பல நூறு மடங்கு பலன் தரவே வந்தோ. பரப்பொருளே எமை தரவே, பரப்பொருளே எமை தரவே. பலிபீடம் நோக்கி வருகின்றோம், பலிபொருளாய் உம்மில் பலன் தரவே. எமை பலியாக முழுதும் தந்தோ, எமை பலியாக முழுதும் தந்தோ. பரப்பொருளே எமை தரவே, பரப்பொருளே எமை தரவே. சகோதர சகோதரிகளே, உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிலட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வில் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
அனைத்து மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, நேரம் மிக புனிதமான நேரம் இது. தயவு செய்து நம் கவனத்தை எல்லாம் பீடத்தின் பக்கமாக திருப்புவோம். இந்த நேரத்தில் தான் சாத்தான் அதிகமாக தொல்லை கொடுப்பான். வேண்டாத எண்ணங்கள் எல்லாத்தையும் மனசில் போடுவான். இங்கே நாம் பங்கெடுக்காத அளவுக்கு நமக்கு தடுக்க செய்வான். அவங்க எல்லாரும் மனசை திறந்து தேவைகளுக்காக ஜெபிங்க. புனித அருட்தந்தை பியோ சொல்லுவார், அவர் திருப்பலி ஆற்றுகிற நேரத்தில் ஒரு காட்சியை கண்டார். அந்த காட்சியிலே வானகமே எழுந்தள்ளி வர அன்னை மரியாள் பீடத்தின் வலது பக்கத்தில் மோந்தாட் படியிட்டு நமக்காக ஜெபிக்கின்ற காட்சியை கண்டார். என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பூசையில் மாதா வந்து நமக்காக மண்டிட்டு ஜெபிக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். நான் மட்டும் தனியாக ஜெபம் பண்ணல, நாம் தாய் நமக்காக ஜெபிக்கிறோம். இப்போது மாதா நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு பக்தியோடு உங்கள் மனவேதனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், மனபாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைங்க. ஒவ்வொன்றத்தை எடுத்து சொல்லுங்கள். நாம் தாய் அவற்றை ஆண்டவத்தில் கொடுத்து நாம் திரும்பி செல்கின்ற பொழுது வெறும் பாத்திரமாக போகக்கூடாது, அருளால் நிரப்பப்பட்டு நாம் திரும்பி செல்ல வேண்டும். அந்த கருத்தோடு நாம் இதை பங்கேற்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வடமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை மேன்மைக்கு பிரான்சிஸ், எங்களது உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ், இன்றைய திருப்பலியை எங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற மறை மாவட்ட முதன்மை குரு ஜிஜே அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எழுதினோர்க்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனார புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், இரு நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் விண்ணக தந்தையை நோக்கி பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளாமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோவும் தாய் என்று சொல்லி அன்னையை நம்ம எல்லாருக்கும் ஒரு மாபெரும் கொடையாக வழங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவுந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கெடுக்க அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோயில்தானே, அதில் வாழும் தெய்வம் நீ. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில்தானே, அதில் வாழும் தெய்வம் நீ. உன்னோடு நானும் உறவாடுவே, உன் சாயல் ஒன்றை நான் தேடுவே, உன் முகமாக நான் மாறுவே, உன் நினைவாக நான் வாழுவே. இயேசுவே வா, வருவாயா, என்ற மனதில் எழுவாயா. இயேசுவேவா, அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. சுகமான ஆனந்தம் நீதானந்தோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். சுகமான ஆனந்தம் நீதானந்தோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். உன் சுமை கூட இனிதாக மாறும் என்றே, உன் முகம் கூட இனிதாக ஆகும் என்றே. என் இதயத்தை கனிவாக்கி உனதாக்கவா. இயேசுதேவா, வருவாயா, எங்கள் மனதில் எழுவாயா. இயேசுதேவா, அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா.
அழகான கோயில் தானே, அதில் வாழும் தெய்வம் நீ. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோயில் தானே, அதில் வாழும் தெய்வம் நீ. உன்னோடு நானும் உறவாடுவேன், உன் சாயல் ஒன்றை நான் தேடுவேன், உன்முகமாக நான் மாறுவேன், உன் நினைவாக நான் வாழுவேன். இயேசுதேவா வருவாயா, எங்கள் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. இயேசுதேவா வருவாயா, எங்கள் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. நம் தேவ தந்தை தலையில் நாவி ஒன்றாக இருப்பது போல் இணைந்து கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. வானக தந்தை தரும் வாஞ்சையின் விருந்து இது, நம் மீட்பினை புதுப்பிக்குமே, ஆவியில் உயிர்ப்பிக்குமே. வானக தந்தை தரும் வாஞ்சையின் விருந்து இது, நம் மீட்பினை புதுப்பிக்குமே, ஆவியில் உயிர்ப்பிக்குமே. நம் தந்தை அவரின் உரிமை மைந்தனாம், எல்லோரும் சோதரர் என்றாகுவோம். கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. புலந்திடும் புது உலகின் நலம் தரும் விருந்து இது,
தெளிவாக்கும் உலகிடும் புது உலகின் நலம் தரும் விருந்து இது. நம் பார்வையை விரிவாக்கும், பாதையை தெளிவாக்கும். நாம் யாவரும் இயேசுவின் சொந்தங்களே, அவருடன் எல்லாம் அங்கங்களே. கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. நம் தேவ தந்தை தனையன் ஆவி ஒன்றாக இருப்பது போல் இணைந்து கொண்டாடுவோம் திருவிருந்து, நம்மை ஒன்றாக்கும் ஒற்றுமை விருந்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நம்முடைய பங்கின் 9வது நாள் தேர் திருவிழா கொண்டாட்டமான இன்று ஆண்டவர் இயேசு தம் அன்பு சீடரிடம், இவரே உம் தாய் என்று ஒப்படைத்த ஒரு உன்னத சிந்தனையை இன்றைய திருப்பலியின் வழியாக நாம் சிந்தித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் பொருட்டு அன்னையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான நாளில் வருகை தந்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் தந்தை ஜி.ஜே. அந்தோணிசாமி அடிகளார் நம் மத்தியில் வருகை தந்து இறை திருப்பலியை நிறைவேற்றி உன்னத இறை ஆசிர்வாதத்தை நம் மீது பொழிந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் கூறி கரவொலி எழுப்பி நம்முடைய பங்கின் சார்பாக மரியாதை செலுத்த திரு மகிமை ராசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பளிப்பினை வழங்கி தந்தையை மகிழ்விக்கும்படியாக திரு பிரகாசம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்வந்து தந்தையை கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பி Thank you, dear Father. இந்த நாளிலும் பூவிருந்தவல்லி திரு இருதய குருமடத்தினுடைய பேராசிரியர் அருட்தந்தை மரிய ஆண்டனி அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த முதல் சனிக்கிழமையில் தியான நிகழ்வை வழிநடத்தி அற்புதமான மக்களை அவர் எப்படி தூண்டி எழுப்பினார்,
அவருடைய கருத்துக்கள், அவருடைய சிந்தனைகள் எப்படி நம்மை அன்னை மரியாளின் மீது இன்னும் அதிகமான விசுவாசம் கொள்ளும் பொருட்டாக அமைந்திருந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அப்படிப்பட்ட பாசத்திற்குரிய தந்தை நம் மத்தியில் இணைந்து இந்த திருப்பலியில் செபித்திருப்பது மிகுந்த உற்சாகத்தை நமக்கு தருகிறது. தந்தையினுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஆன்ம நலனுக்காகவும் ஜெபித்தவர்களாய் நம் பங்கின் சார்பாக மரியாதை செலுத்த செல்வன் பிரசன்னா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பளிப்பினை வழங்க செல்வன் கிரண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இளையோர் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் வந்து அருட்தந்தையை மகிழ்விக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கரவொலி எழுப்பி நன்றிகளை அருட்தந்தைக்கு நாம் தெரிவிப்போம். தேங்க்யூ டியர் ஃபாதர். நம் மத்தியில் திரு இருதய சபை அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். அருட்தந்தை அலெக்ஸ், அருட்தந்தை பிரவீன் மற்றும் அருட்தந்தை பவன். கரவொலி எழுப்பி இவர்களுக்கு மனமார்ந்த நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். இந்த திருவிழா திருப்பலி அருட்தந்தையர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நமக்காக செபிப்பது கூடுதல் சிறப்பு. இன்னும் அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க, அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி காண அன்னை இடத்தில் அந்த அருட்தந்தையர்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் அவர்களுடைய வாழ்வு மேன்மேலும் சிறப்புற அமைய இந்த நாளில் வாழ்த்துக்களை கூறி ஜெபிக்கிறோம். அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு செல்வி ஷாமினி அவர்களும் செல்வி காயத்ரி அவர்களும் மரியாதை செலுத்துகிறார்கள். அருட்தந்தை பவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு ஆரோக்கியராஜ், திரு சந்தானம் அவர்கள் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். அருட்தந்தை பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தந்தையை மரியாதை செலுத்த செல்வன் ஆகாஷ் ராஜ் என்பவரையும் செல்வன் ஆகாஷ் பேட்ரிக் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இளையோர் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் தந்தையை மரியாதை செலுத்துகிறார்கள். அன்பிற்கு பிரியமான தோழர்களே, இந்த திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற பல உள்ளங்கள் நீங்கள் தாராள உள்ளத்தோடு உதவி செய்திருக்கிறீர்கள். நான் லிஸ்ட்டை வாசித்துட்டு இருந்தேன்னா நாளை காலையில் 4 மணி 5 மணிக்கு தான் முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய தாராள மனம், உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு, நீங்கள் இந்த பங்கிற்கு செய்கின்ற அனைத்து விதமான பணிகள் எல்லாவற்றையும் நன்றி உணர்வோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவ அன்னையினுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பணிவாழ்வையும் உங்கள் சேவையையும் உங்கள் நன்றி உணர்வையும் ஆசிர்வதிக்கும்படியாக இந்த நாளில் இங்கிருக்கிற அனைத்து அருட்தந்தையர்களின் சார்பாக எம் பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிரம் தாழ்ந்த என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நிலையில் இன்றைய இந்த தேரினை அற்புதமாய் ஜோடித்து அலங்கரித்திருக்கிற இளையோர் குழுவுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். கரவொலி எழுப்பி கடந்த 1 மாத கால அளவு அவர்கள் திட்டமிட்டு பல சூழ்நிலைகளில் கண்விழித்து பெண்கள் ஆண்கள் இருவருமாக உடல் உழைப்பை தந்திருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளைகளை இந்த ஆலயத்திற்கு அனுப்பி பல நல்ல விசுவாச காரியங்களில் ஒழுக்க காரியங்களில் ஈடுபடுவதற்கு நீங்கள் உதவி தந்திருக்கிறீர்கள்.
உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் கடந்த நாட்களில் சிறப்பான ஒரு பங்களிப்பை அளித்து இந்த இடம் தூய்மை பெறுவதற்கும் பல்வேறு உதவிகளை செய்து இந்த தேரானது அற்புதமாய் சுற்றி வருவதற்கும் உதவி செய்திருக்கிறார்கள். அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகவனை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் தாய், திரு அவையின் தாய், மனுக்குலத்தின் தாய் நம் அன்னை மரியாளை அந்த அன்னை மரியாள் அடைக்கலத்தில் நீங்கள் என்று வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பிற்குரியவர்களே, அனைவரும் தேர் இருக்கின்ற இடத்தில் குழுமி நிற்போம். தூரமாவே நில்லுங்க. எல்லாரும் போய் அந்த இடத்துல நெருக்காதீங்க. ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். குடை பிடிக்கிறவர்கள் பிரியா, மேரி லூகாஸ், ஜேசு மேரி, லூசியா, நட்சத்திரம், வனஜா இவர்கள் முன்பாக சென்று குடைகளை பிடித்தவண்ணம் நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு பிரியமானவரே, வண்ணமாக ஒரு குடும்பத்தார் மரியாதை செலுத்துகிறார்கள். கரவொலி எழுப்பி திரு தேவசகாயம் குடும்பத்தை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். Thank you. God bless you.